வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குந்தன் ஒர்க்கு தான். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்துட்டு நான் திலகம் ஷேப்பில் ஒரு குந்தனை ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே ஒரு குந்தன் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் பீட் அவுட்லைன் கொடுக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. திலகம் ஷேப்பில் ஃபில் பண்ணும்போது அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கே அந்த ஷார்ப் வந்து நல்லா காட்டணும். பீடில் அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதி வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் பார்க்க நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்விங் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பஞ்ச் பீடை தான் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். சரிங்களா, இந்த மாதிரி டேரெக்டாக அந்த பீட் லைன்லேயே வச்சு நம்ம நீடில் அப்படியே லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு 2 mm பீட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி திலகத்தோட பாட்டம் போர்ஷனுக்கு பார்த்திங்களா, இங்கேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீடில் இந்த மாதிரி ஃபுல்லாக பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு நம்ம திலகத்தோட பாட்டம் பார்ட் பார்த்திங்களா, அங்கேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீடில் வந்து பீட்ஸை ஃபுல்லாக லோட் பண்ணி முடிச்சதும் நீங்கள் மிடில் ஃபிங்கர் அப்படி இல்லைனா ரிங் ஃபிங்கர் வச்சு ஒவ்வொரு பீடாக மூவ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பீடை அப்படி இல்லைனா 2 பீடாகவும் சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். 2 பீடுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஸ்டிச் வந்து ஃப்ரேமில் வந்து கழட்டுனதுக்கப்புறம் தனியாக தெரியும், பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒன்று இல்லைனா 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பிகினராக இருக்கும்போது இந்த பீட் நீடில் யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இந்த குந்தன் ஸ்டோன் வச்சு நம்ம நிறைய மோட்டிவ்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸில் வந்து சிம்பிளாக கேட்டுட்டு புட்டாஸ் மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த குந்தன் ஸ்டோன் வச்சு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சின்ன ஐடியா தான் இந்த வீடியோ. இந்த ஷார்ப்பான எட்ஜஸ்க்கு வந்ததும் நம்ம ஷார்ப்பாக கொண்டாந்து ஒரு பீடை ஸ்டிச் பண்ணி முடிச்சு அது பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்த லைன்லேயே செகண்ட் பீடு இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒரு செயின் போட்டுட்டு அங்கேருந்து அடுத்த லைன் கண்டினியூ பண்ணுங்கள் பீட்ஸ் வச்சு. இப்படி போட்டு வரும்போது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியுதுங்களா, அந்த ஷார்ப் வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி வரும்போது தான் பார்க்க நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த திலகம் ஷேப்போட ஷார்ப்பான ஃபினிஷிங் இல்லைன்னா பார்க்க நல்லா இருக்காது. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு வந்துட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நிறைய அவுட்லைன் கொடுக்கலாம். நம்ம பீட்ஸ் வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஜர்தோசி, கட் பீடு நிறைய வச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக பீட்ஸ் மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம். சரிங்களா, நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ரவுண்ட் ஷேப்லேயும் சேம் இதே தான். நம்ம 2 mm ரவுண்ட் பீட் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பேசிக்காக குந்தனை வச்சு எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம போடலான்ற ஒரு சிம்பிள் வீடியோ தான் இது. இது வந்து பிகினருக்கான ஒரு வீடியோ. சரிங்களா, பஞ்ச் பீட் வந்து சில டைமில் 2 3 ஒட்டி இருக்கும். அதை பிரித்து விட்டுட்டு பண்ணுங்கள். அப்படியே போட்டிங்கன்னா ஷேப் வந்து ஈவனாக இருக்காது பார்க்க. இங்கே வந்துட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு குந்தன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈவனாக எப்படி நம்ம இதை சுற்றி நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு வரலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நீடிலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா அதில் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணி இப்போ அந்த குந்தனை வந்து டச் பண்ணி எடுக்கிறப்ப அந்த குந்தன் வரும். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற க்ளூவில் வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 4 சைடு ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு இடையில் இருக்கிற கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பேலன்ஸ் குந்தனை வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணும்போது ஈவனாக இருக்கும். நம்மளோட குந்தன் ஷேப்ஸ் வந்து மாறாமல் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு இந்த க்ளூ நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் குந்தனை சுற்றி இந்த மாதிரி ஐ ஷேப் குந்தனை ஸ்டிக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக செக் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை கரெக்ட் பண்ணலைன்னா காஞ்சதுக்கப்புறம் உங்களால் கரெக்ட் பண்ண முடியாது. நான் வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி காய வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டராக இருக்க அந்த ரவுண்ட் பீட்க்கு ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இங்கே ஆன்டிக் கோல்டு சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு சென்டராக இருக்கிற ரவுண்ட் குந்தனை வச்சு நம்ம சுற்றி ஒரு பீட் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐ ஷேப்பில் இருக்கிற குந்தனுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் பண்ணியிருக்க குந்தன் சுற்றி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா க்ளூ அப்ளை பண்ணதுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகிடும். இங்கே வந்துட்டு எண்ணாட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஐ ஷேப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த சுகர் பீட் வந்துட்டு ரொம்ப பொடி சைஸ் சரிங்களா. இது வந்துட்டு நீங்கள் 2, 3 கூட லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. பெரிய சைஸாக இருக்கும்போது 1 இல்லைனா 2 வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஷார்ப்பான பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்த லைன்லேயே செகண்ட் பீட்லேருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி போட்டுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்பான பகுதி வந்து நீட்டாக கிடைக்கும் சரிங்களா. இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நீங்கள் கடைசியில் இங்கே வரும்போது எண்ணாட் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஐ ஷேப் குந்தன் வந்து ரொம்ப நெருக்கமாக ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் அடுத்து இருக்கிற குந்தனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற குந்தனை விட்டுட்டு செகண்டாக இருக்கிற குந்தனில் அடுத்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக வந்து நம்ம ஃபினிஷிங் கொண்டு வரலாம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எண்ணாட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துருங்க பார்த்திங்களா, ஐ ஷேப் குந்தன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குந்தனை ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கும் பக்கத்தில் செகண்டாக இருக்கிற குந்தனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்துட்டு இப்போது செகண்டாக இருக்கிற குந்தனில் இந்த மாதிரி 4 சைடும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வர குந்தனை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. நீட் ஃபினிஷிங் இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த குந்தன் மோட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு நெக்லைன் சுற்றியுமே நம்ம போட்டு வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நெக்லைனில் 2, 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு ரவுண்ட் பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி வச்சு அவுட்லைன் கொடுத்து முடிச்சு இந்த 3 லைன் முடிச்சதுக்கப்புறமா 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் கேப் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த மோட்டிவ் நீங்கள் வந்து போட்டு வந்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம 4 குந்தனுக்கும் அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு இடையில இருக்குது பார்த்தீங்களா, இந்த குந்தனுக்கும் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னா, இதுக்கு நடுவில் வர குந்தனுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னா, அதாவது அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி முடிங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி பீட் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு இந்த இது பீட் அவுட்லைனுக்கு பக்கத்தில் நான் செயின் அவுட்லைன் கொடுத்து முடிக்கிறேன். கோல்டு கலர் ஜரி த்ரெட்டில் வந்துட்டு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் பிகினராக இருந்தால் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற குந்தன் வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற குந்தனை வச்சு எப்படி மோட்டிவ்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தனை ஸ்டிக் பண்ணி அதை சுற்றி பீட் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். இந்த திலகம் ஷேப்பில் இருக்க குந்தனை வந்து நம்ம 2 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பாட்டம் போர்ஷன் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பீடை டச் பண்ண மாதிரி வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை இந்த டிப்பு வந்து ரவுண்ட் சைடில் ரவுண்ட் பீடை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சும் நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டாக நான் ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு திலகம் ஷேப் சைடில் இருக்க ஹோல்ஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த திலகம் ஷேப்போட டிப் பாயிண்ட்டில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பாயிண்ட் பண்ண இடத்துல கரெக்டாக ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட அது பாட்டம் போர்ஷனில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு அடுத்த ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த எண்ணில் எண்ணாட் பண்ணி முடிச்சிடணும். இந்த மாதிரி எண்ணாட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அடுத்த குந்தனை ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த திலகம் ஷேப்பை வந்து ஸ்டிச் பண்ணும்போது பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த திலகத்தோட டிப்பில் இருக்கிற ஹோல்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக தேவையான டிஸ்டன்ஸில் வச்சு பாயிண்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட திலகமோட பாட்டம் ஷேப்பில் இருக்கிற ஹோல்ஸில் வந்து நீங்கள் டைரெக்ஷன் வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி போடும்போது ஈஸியாக இருக்கும். ஆப்போசிட்டாக ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேப்பில் இருக்கிற அந்த கேப்லேயே வந்து குந்தனை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. நான் வந்துட்டு இந்த திலகம் ஷேப்பை சுற்றி வந்துட்டு வெறும் ஜரி அவுட்லைன் செயின் தான் கொடுத்துருக்குறேன். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். பிகினர் வந்து இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருந்தால் என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் ஈஸியாக ஆரி ஒர்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.